ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருசா ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள் கிடையாதுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அப்பாவுடைய உறவுகள்லாம் கொஞ்சம் சீராக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷத்துல உண்டு. சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஒரே வருஷத்துல கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒன்று நடந்துதாங்க தீரும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. 2006 ஆங்கில புத்தாண்டு இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே ஒரு 3 மாதம் முடிஞ்சு 3.5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே தமிழ் புத்தாண்டு வர இருக்கிறது. ஐயா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஏதாவது ஒரு சிறப்பு கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி, அதாவது ஒரு 12 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஸ்பெஷலாக குறிக்கக்கூடிய அளவிற்கு உச்சகுரு, கடகத்தில் உச்சகுருவாக இருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை மட்டுமே செய்ய கடமைப்பட்ட அளவில் பெரிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இதில் வந்து குருப்பெயர்ச்சினால் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை அப்படியே அவர் சாந்தப்படுத்துகின்ற விதமாக தன்னுடைய உச்ச பார்வையால் சனியை பார்க்கின்ற காரணத்தினால் சனியால் 7.5 சனி அமைப்பால், கண்டகச்சனி அமைப்பால், அர்த்தாஷ்டம சனி அமைப்பால், அஷ்டமச்சனி அமைப்பால் சற்று கடுமைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ராசிகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் சனியோடைய கடுமைகள் அப்படியே கொஞ்சம் குறையுங்க. இன்னொன்று, குரு வந்து இப்போது கேளை யோகத்தில் போகிறார். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? 4 கிரகம் தாங்க. மாதாந்திர கிரகங்கள் வந்து வருட பலன்களை தீர்மானிக்க போகிறதில்ல. மாதாந்திர கிரகங்கள்ன்றது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 1.5 மாதத்துக்குள்ள மாறுகின்ற கிரகம். சூரியன் வந்து மாதம் ஒரு முறை மாறக்கூடிய கிரகம். புதனும் சுக்கிரனும் 20-25 நாள் மாறக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த மாதாந்திர கிரகங்கள் வரிசையில் வருட கிரக பலன்களை சொல்ல முடியாது. ஏன்னா 12 மாதத்துக்குள்ள அவங்க சுற்றி வந்துடுவாங்க. அதே மாதிரி ராகு கேதுக்கள் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியை வச்சு தான் உங்களுக்கு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் நடக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ சனி பெயர்ச்சி இந்த வருடம் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் வந்து சனி பெயர்ச்சி கிடையாது. சனி ஒரு இடத்துல நிலையாக மீன வீட்டிலேயே இருக்கிறார். ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் அப்படியே ராகு கேதுக்கள் பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியின் மூலமாக என்ன ஒரு அற்புத நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம், குருவும் கேதுவும் சேருகின்றதுனால ஏற்படக்கூடிய கேள யோகம் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நல்ல இடங்களில் குரு கேது சேர்றதுனால அது ஒரு வகையில் ஒரு நல்ல தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. கேள யோகம் எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகிடுவாங்களா அப்படின்னா இல்லைங்க. பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல நல்ல தசாபுக்தி அமைப்புகள் நடக்கக்கூடியவர்கள், குரு நல்ல ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகராக இருக்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக அமைப்பாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து கோடிகளை கொட்டிடுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு உயரங்கள் இருக்கின்றன. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் கண்டிப்பாக 10,000 ரூபாய் சம்பாதிப்பார், 5000 ரூபாய் சம்பாதிப்பார். 10,000 சம்பாதிக்கிறவருக்கு 50,000, 1 லட்சம், 1 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு 10 லட்சம், 50 லட்சம், 10 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு 1 கோடி என்பது போன்ற 10 மடங்கு உயர் லாப அமைப்புகள் இப்போது பராபவ தமிழ் புத்தாண்டில் குரு உச்ச வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் சனியை சுபத்துவப்படுத்தி சனியின் கொட்டங்களை, துன்பங்களை, துயரங்களை கொஞ்சம் அடக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்காதுங்க. அதுதான் உண்மை. ஐயா, கடகத்தில் வந்து உச்சனாகக்கூடிய குரு பகவான் 3 மாதத்திற்கு ஒரு முறை போன தடவை மாதிரியே அதிசாரத்தில் சிம்மத்திற்கும் அதுக்கும் போயிட்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம வீடு கூட அவருக்கு அதிநட்பு வீடு. அதற்கப்புறம் ஒரு 3 மாதம் சிம்மத்தில் இருப்பார் அதிசார அமைப்பில். அதன் பிறகு திரும்பவும் உச்சம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுவார். ஆகவே குருவின் பலன்கள் அதிகமாக நிறைய ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தன்மையில் உலகம் மொத்தத்திற்கும் குரு பகவான் நல்லதையே செய்வார் என்பதன் அடிப்படையில் தமிழ் புத்தாண்டில் பெரும்பாலான மாதங்கள் ஒரு 7-8 மாதங்கள் குரு பகவான் அட்டகாசமான ஒரு நல்ல அமைப்பில் உச்சம் என்கின்ற அமைப்பிலும் பாதி அளவிற்கு கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேர்ந்து ஒரு நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தனுசு ராசிக்காரர்கள்
கண்டகச்சனி நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் எல்லாருக்குமே உச்ச குருவின் பார்வையை சனி பெறப்போகின்ற காரணத்தினாலும் சனியே உச்ச குருவின் வீட்டில் இருக்க போகின்ற காரணத்தினாலும் பெரிய அளவிற்கு கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. சனி கொஞ்சம் வாழை சுருட்டிக்குவார் என்பது தான் உண்மை. அப்போ பராபவ ஆண்டு பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது என்பது தான் உண்மைங்க. இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ பொதுவான ஒரு பலனை பார்த்துட்டேன். 12 ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்த்துடலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள் கிடையாதுங்க. வருடத்தின் ஆரம்பமே அட்டகாசமாக தான் இருக்குது. 11ஆம் இடத்துல இந்த வருஷம் முழுக்க சனி பகவான் இருக்கிறார். லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது 30 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அருமையான நல்ல நிகழ்வு. இப்போ கூடுதலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாக போகிறாரு. உச்சகுருவின் பார்வையை சனி வாங்க போகிறார். அதாவது 1 மடங்கு லாபம் தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சனியை 2 மடங்கு லாபம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை போடுவார்ல, ஒரு ஆர்டர் போடுவார்ல, அந்த மாதிரி குரு பகவான் வர்றது மிகப்பெரிய மேன்மைங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி கூட நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக 3ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் என்கின்ற அமைப்பையும் கூடவே ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கேள யோகம் என்கின்ற ஒரு அமைப்பிலையும் வர்றாருங்க. இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை. 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, 7ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் போன்றவைகளை பார்க்கக்கூடிய அமைப்பில் இப்பொழுதே திருமணம் நடந்த ஒரு 2-3 மாதத்திற்குள்ளாகவே புனிதமான கருவுறுதல், வயிற்றில் குழந்தை வந்துடுறது, வாரிசு நமக்கு உருவாக போகுதுன்ற ஒரு சந்தோஷம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற அமைப்புகள், லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம், உடனே டக்குன்னு பிள்ளையும் பிறக்குது பார் அப்படின்ற மாதிரியாக இளைய பருவத்தினர் ரிஷபராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்குமே சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வருடமாக பராபவ தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. அப்பாவுடைய உறவுகள்லாம் கொஞ்சம் சீராக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷத்தில் உண்டு. சித்தப்பா பெரியப்பா மக்களோடு அத்தைமார்களோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்தவங்க அப்பாவுடைய சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல பங்காளிகளோடு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குதுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து வந்தவர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய தன்மை, சட்டப்பூர்வமான போராட்டங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கேள யோகம் அமைகின்ற காரணத்தினால நல்ல அறிமுகங்கள். அரசாங்கத்திட்ட இது வரைக்குமே ஒரு வகையில் ஒரு பெர்மிஷன் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு அரசு அதிகாரி முட்டுக்கட்டையாக இருக்கிறார். தாசில்தார் நம்ம நிலத்துக்கு இது அப்படி பண்ண மாட்டேன்றாரு, விஏஓ அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்றாரு. இந்த மாதிரியான நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். மிக குறிப்பாக 60 வயது 50 வயது கடந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த இந்த ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரே வருஷத்தில் கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒன்று நடந்து தாங்க தீரும். பெரிய அளவில் சங்கடங்கள்லாம் நிச்சயமாக இருக்காதுங்க. அதாவது எல்லா நிலைகள்லையும் கொஞ்சம் கடனால் தொந்தரவுகள் இருக்குது, இது கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, அது கட்ட முடியலன்னு இருக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக கிடைக்குது. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு. வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு போட்டியாளர்கள் அப்படியே விலகக்கூடிய தன்மை என ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு 80% நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.